ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம நவம்பர் மாத பொது பலன்கள் திருக்கணித முறைப்படி பார்ப்போம். இப்ப சனி பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னா மீனத்துல. சனி பகவான் மீனத்துல புரட்டாதி நாலாம் பாகத்துல, அதாவது வக்ர நிலையில இருக்கிறாரு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் குரு குரு உச்சமா இருக்கிறாரு கடகத்துல. குரு உச்சமடைகிறாரு, உச்சமா இருக்கிறாரு. அதே மாதிரி ராகு கேதுக்கள், ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருப்பாரு. அதே மாதிரி சூரியன் 15 நாள் துலாம்லையும், மீதி 15 நாள் விருச்சக ராசியில குருவோட பார்வையிலும் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி செவ்வாய் 30 நாளும் விருச்சகத்துல தான் இருப்பாரு, விருச்சக வீட்டுல இருப்பாரு. அதே மாதிரி சுக்கிரன் மாதத்துல முதல் 2 நாள் மட்டும் நீச்ச நிலைமையில இருப்பாரு. அதுக்கப்புறம் 24 நாள் தன்னோட சொந்த வீடான துலாம் ராசியில 24 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் 4 நாள் விருச்சகத்துல இருப்பாரு. புதன் 24 நாள் பிற்பகுதி 24 நாள் புதன் விருச்சகத்திலையும், ஒரு 6 நாள் ஆரம்பத்துல ஒரு 6 நாள் மட்டும் வக்ர நிலையில துலாம் வீட்டுல இருப்பாரு. இதுதான் இந்த மாதத்தோட கிரக பலன்கள். கோச்சார ரீதியா துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான துல்லியமான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் வணக்கங்கள். மிதுன ராசி புதனோட ராசி. புதன் ஞான வீடு, அதாவது மிதுன ஞான வீடு, கன்னி வீடு அறிவு வீடுன்னு சொல்லுவோம். புதன் மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்துல ஒரு வாரம் இருப்பாரு. அதுக்கப்புறம் 24 நாள் 6ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. 5ஆம் இடத்துல இருக்கும்போது அதிர்ஷ்டங்கள் செயல்படும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள். இப்ப தொழில் பண்ணிட்டு இருப்பாரு, இல்ல ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னா ஒரு நல்ல ஒரு ஐடியா தோணும். அந்த ஐடியா மூலமா அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் அந்த ஐடியா மூலியமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த வாரத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடம் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். குழந்தைகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள். குழந்தைகள்னால நீங்க பெருமை அடையக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி பெரியவங்களா இருந்தீங்கன்னா குழந்தைகள் உங்கள் மேல கவனம் இன்னும் நல்லா செலுத்துவாங்க. போன மாசம் வரைக்கும் குழந்தைகள் நம்மளை கண்டுக்கல, ஏதோ முதியோர் உள்ளத்துல சேர்க்கிற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்ற அமைப்புகள்லாம் மாறும். நம்மளே வச்சுக்கலாம், அப்பா தானே, நம்ம அம்மா தானே அப்படின்னு குழந்தைகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்க குழந்தைகளை புரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி சுமூகமான சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் உச்சமா இருக்கிறார். 2ஆம் இடம் தான் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். பொருளாதார முன்னேற்றம் நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமா அமையும். அதே மாதிரி குடும்பத்துல மகிழ்ச்சிகள் ஒற்றுமைகள்லாம் உற்சாகங்கள்லாம் நல்லபடியா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சிகள் உண்டாகும். இன்னொன்னு, குடும்பம் அமையல, ரொம்ப நாளா திருமணத்திற்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளா அமையவே இல்லைன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உண்டுங்க. அதே மாதிரி உங்க 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சுப கடன் உண்டாகும். வீடு கட்டுறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, அந்த மாதிரியான சுப கடன்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடம், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் பணவரவு, தனவரவு, பயணங்களால் ஒரு அதிர்ஷ்டம், பொருளாதார முன்னேற்றம், திடீர் அதாவது வெளி மாநிலம் போகணும். ஏன்னா 8ஆம் இடம் வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடியது, 12ஆம் வெளிநாட்டை குறிக்கக்கூடியது. 8ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இப்ப மதுரையில பிறந்தவர் சென்னை, பெங்களூர் அந்த மாதிரியான இடங்களுக்கு நகரக்கூடிய அமைப்பு, பொருளாதார முன்னேற்றத்திற்காக நகரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டுங்க. அதே மாதிரி உங்க 7ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது. கணவன் மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவோம் 7ஆம் இடத்தை. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி நண்பர்கள் மூலியமா கருத்து வேறுபாடுகள், மன கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா சனி 10ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம்
கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. பாகியஸ்தானம்னு சொல்லுவோம், தந்தை ஸ்தானம் சொல்லுவோம். தந்தையால் அதாவது தந்தை வழியில உறவுகள்ல சிறு கருத்து வேறுபாடு இருக்கும், இல்ல தந்தைக்கே உங்களுக்கும் இந்த காலகட்டத்துல கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு சனி பகவான். போன குரு பயிற்சிக்கு சனி வந்து போன மாசம் வரைக்கும் குரு பார்வையில இல்லை. இந்த மாசத்துல இருந்து குரு பார்வையை வாங்கின சனியா இருக்கிறாரு. குருவோட வீட்டுல குரு பார்வையை வாங்கின சனி அந்த அளவுக்கு கெடுபலங்களை செய்ய மாட்டாருங்க. தொழில்ல இருந்த தடை தேக்கங்கள்லாம் வந்து நீங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமா இருக்குது. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும், பண்ணலாம். ஏன்னா சனி வந்து கெடுதல்களை செய்ய முடியாத சூழ்நிலையில இருப்பாரு. ஏன்னா குரு வீட்டுல உட்கார்ந்த சனி குரு பார்வை உச்ச குரு பார்வையை வாங்கின சரி அந்த அளவுக்கு கெடுக்க மாட்டாருங்க. தொழில்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு, தொழில் அபிவிருத்தியை கொடுப்பாரு. அதே மாதிரி 11ஆம் இடத்தை சுக்கிரன் வந்து 24 நாள் உங்க 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பாரு. உங்க பாக்யாதிபதியா வருவாரு, 5ஆம் அதிபதி பாக்யாதிபதியா வருவாரு. அவர் உங்க லாபஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில்ல நல்லா போகும். அப்புறம் தொழில் நல்லா போனாலே அப்புறம் என்னங்க, லாபங்கள் வந்து பல மடங்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமா இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து செவ்வாய் பார்க்கறது ஒரு குறை தான். செவ்வாய் பார்க்கறது என்ன குறை அப்படின்னா, சிறு சிறு விரயங்கள் ஆகும், சிறு சிறு உடல்நல குறைபாடு இருக்கும், உஷ்ணம் சம்பந்தமா. ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துல பார்க்குறாருல, 6ஆம் இடம் வந்து கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு ஸ்தானம்னு சொல்லுவான். உங்க 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள்ல கொடுப்பாரு தான். கடனை கொடுப்பாரு, நோயை கொடுப்பாரு, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அவர் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயங்கள், அதனால வந்து கொஞ்சம் அதாவது உடல் நலத்திற்காக கொஞ்சம் காசை விரயம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து நடத்துக்கோங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள்லாம் உங்க ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில தசாபுக்திகள் கணக்கு பண்ணி தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.